அட வரேன்டா. சரி விட்றா, இதானே ஃபர்ஸ்ட் டைம். நீ போனதே பெரிய விஷயம். போய் கை கால் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேலை கிடைச்சிச்சுமா. மதனே வேலை கிடைச்சிச்சுமா. அருமைடா அருமை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. வா வா என் காலில் விழுவா. அட வாடா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா. நீ சொன்னா நான் கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கல. இப்போ நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன என்னோட அந்த பக்கத்து வீட்டு ராகுல் முன்னாடி அசிங்கமா பேசிருப்ப. இப்போ அவன் முன்னாடி என்ன பெருமையா பேசணும். டேய் அதுக்கெல்லாம் ஒரு நேரம். அதெல்லாம் இருக்கல. நீ வாமா போலாம். டேய் டேய் நீ மானத்தை வாங்காதற போடா. போலாமா? சொன்னா கேளுடா மதனே. டேய் நான் உன் கால்ல விழுறேன்டா. சரி அப்ப கால்ல விழு. டேய் சும்மாமா. சரி உன் புருஷன் வரதுக்கு எனக்கு சோறு போடுவா. சரி வா. ஏய் ஹாய்டி. ஹாய்டா. என்னடா மூஞ்செல்லாம் ஒளிவட்டமா இருக்கு? அதான் வேலை கிடைச்சிச்சுல. இப்போ சொல்லு பேபி, உனக்கு இந்த கார் வேணுமா, இந்த தள்ளுவண்டி வேணுமா, இல்ல இந்த வீடு தான் வேணுமா? அது ஏன் வீடு. சரி இந்த வானம் வேணுமா, இந்த பூ வேணுமா, என்ன வேணும் சொல்லு பேபி, இப்பயே உனக்கு வாங்கி தரேன். அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆபீஸ் தானே போறேன். ஆமா. சரி என்ன டிராப் ஓகே. பண்ணிடு. பேபி பைக்ல பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் கொஞ்சம் ஊத்திறியா? இல்ல பேபி, பேபி இப்பதான் பேபி ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வந்து 24/7 பெட்ரோல் தின்னா போவேன். டேங்க் ஃபுல்லு. போ போ, பழக்கம் போல தானே. உக்காண்டியா? ஓகே. அப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி ஏத்தணுமா? டேய் போடா, நீயே போய் எடுத்துக்க போ. இந்த குடும்பத்துக்காக நான் ஏன் உழைக்கிறேன் காலையில இருந்து, ஒரு தண்ணி கடை கூட கொடுக்க மாட்டேன். தண்ணி தானே, நானே எடுத்துட்டு வரேன் இரு. ஓ ஐ ரீச்டு யூ ரீச்டா. மாமா என்னடா அந்த ரிமோட் கொஞ்சம் எடுத்து கொடுமா. டேய் போய் எடுத்துக்க போடா. காலையில இருந்து இந்த குடும்பத்துக்காக நான் ஏன் உழைக்கிறேன், ஒரு ரிமோட் கூட எடுத்து கொடுக்க மாட்டேன். இருடா நானே எடுத்து தரேன். ரிமோட் தானே இரு. மாமா அந்த தலைகாணி கொஞ்சம் எடுத்து கொடுமா. இந்த குடும்பத்துக்காக காலையில இருந்து நான் ஏன் உழைக்கிறேன். ஓகே சீக்கிரம் வாமா. இந்தா வாங்கிக்கோ. வேலைக்கு போறதும் போறான், என் உசுர வாங்குறான். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுமோ. அழகண்டா நீ. சென்ட் வர காலேஜ் சம்பளம் வந்த அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சென்ட் பாக்ஸ வாங்கி போடணும். என்னப்பா சென்ட் பாட்டில் எல்லாம் இல்ல, பாக்ஸ். 12,500 ரூபாய் சம்பளம். சும்மாவா? சம்பளம் வரட்டும், சும்மா சென்ட் ஃபேக்டரியா இருக்கிற பார். இதான் காலேஜ் இல்ல. இரு இதே மாதிரி ஒரு சீன் ஆல்ரெடி நடந்த மாதிரியா இருக்கே. ஐயோ மத்தனா சித்தப்பா என்னடா வேலை பாக்குற? சித்தப்பா நான் ஒரு நல்ல பிசினஸ்க்கு பிளான் பண்ணி. நல்லா கேட்டப்போ அவன் எங்க வேலையை போறான், ஊரை சுத்திட்டு தெரியறான். இந்தாடா டாக்குமெண்ட். அப்புறம் எதுக்குடா இவ்வளோ சென்ட்? அப்படியே போக வேண்டியதுன்னா. தேங்க்ஸ் அண்ணி. என் பையனுக்கு அடுத்த மாசம் ஹைக்குண்ணே. பெத்த அப்பனுக்கு இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு பாக்கலாம். அவங்க பிள்ளைக்கு ஐக்கணும் நான் என்ன பண்ணுவேன். போய மா என்னடா கீழே இருக்குமா ஃபர்ஸ்ட் இது பாஸ் இத பக்க போன் போடுமா. எதுக்கு போட்டு வர சொல்லுமா சொல்றேன். எதுக்குடா? அன்னைக்கு உன் புருஷன் கிட்ட எனக்கு வேலை இல்ல, அவங்க பிள்ளைக்கு மட்டும் வேலை இருக்குன்னு சொல்லி சீன் போட்டாருல. இப்போ எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நான் சீன் போடணும். டேய் பெரியவங்க நாலு வார்த்தை சொல்லுடா. வர சொல்லுமா அந்த ஆளு. கத்தாதடா இருடா. ஆமா எல்லாம் புருஷரத்தன ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. போய் கவனி போ. என்னடி துறைக்கு வேலை கிடைச்சதும் சவுண்ட் எல்லாம் ஏறுது. அட நீங்க வேற எப்ப பார்த்தாலும் சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க. போய் வேலையை